ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்னவோ தெரியல, நேத்துல இருந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அப்பெல்லாம் நினைச்சிட்டு சொல்லுதுங்க, உண்மையிலே எனக்கு வந்து 3 பேரும் ஆம்பளை பசங்க தான், பொட்ட புள்ள இல்ல. கடவுள் ஏன் எனக்கு பொட்ட புள்ளைய கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஃபீல் பண்றேன் நானு. ஏன்னா ஒரு வயிறு வலிக்குதுன்னா பிள்ளைக்கு தெரியும், ஒரு கால் வலிக்குதுன்னா பிள்ளைக்கு தெரியும். ஆண் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா வேலைக்கு போனாங்களா, வந்தாங்களா, அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளும் ஆம்பளை பசங்க கிட்ட எப்படா இதெல்லாம் சொல்றதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல மாட்டோம். பாருங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலே நம்ம பிள்ளைங்க பட்னியா போயிடுவாங்களே அப்படின்றதுனால காலையில் வச்சு சாம்பார் இருக்கு, சாப்பாடு வச்சுட்டு இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போறேன். நண்பர்களே வாங்க சாப்பிடலாம். என்ன இருந்தாலும் 1000 தான் ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரே ஒரு பொட்டை புள்ள இருக்கணுங்க வீட்டுல. பொட்டை புள்ள இருக்கிற மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் ஆனா சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா எனக்கு கடவுள்